கோவிலில் மங்கள கொடியேற்றம் இனிதே முடிவடைந்த பிறகும் கூட மக்கள் கூட்டம் கொஞ்சம் கூட குறைந்ததாக தெரியவில்லை. மாறாக நேரம் செல்ல செல்ல சுற்றியுள்ள பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததனால் கோவில் வளாகமும் பிரதான வீதியும் அலைமோதும் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. கோவில் பிரதான வாசலில் இருந்து ஊரின் முக்கிய தெருக்கள் வரை வண்ண வண்ண மின்விளக்கு தோரணங்கள் இரவு நேரத்து இருளை விரட்டி பகல் போல ஒளி வீசி கொண்டிருந்தன. பாதையின் இருபுறமும் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த பொம்மை கடைகள், பெண்களை கவரும் பஞ்சவர்ண வளையல் கடைகள், சுட சுட இனிப்புகளும் காரசாரமான நொறுக்கு தீனிகளும் விற்கும் கடைகள், வண்ண பலூன்களை ஊதி விற்கும் சிறுவர்கள், சுவையான கரும்புச்சாறு கடைகள் என திருவிழாவுக்கே உரிய அந்த அலாதியான பரபரப்பும் சந்தோஷமும் ஊர் முழுவதும் நிரம்பி வழிந்தது. வைஷு, ஹே வைஷு என்று மக்கள் கூட்டத்திற்கு நடுவே தன் குரலை உயர்த்தி ஹரிணி கூச்சலிட்டாள். வைஷ்ணவி கூட்டத்தில் தன் பாவாடை தாவாணியை சரி செய்தபடியே திரும்பியவள், ஏனடி ஹரிணி, எதுக்கு இப்படி காத்துற என்று கேட்டாள். அங்கே பாரண்டி, அந்த மூலையில் இருக்க கடையில் எவ்வளோ கலர் கலராக கண்ணாடி வளையெல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த வளையல் கடைக்கு போயே ஆகணும், ப்ளீஸ் வாடி என்று ஆசையோடு கை காட்டினாள் ஹரிணி. அருகில் நின்றிருந்த நித்யாவும் உடனே அவள் கையை கோர்த்து கொண்டாள். ஹாமடி வைஷு, ஹரிணி சொல்கிறது கரெக்டு தான், நாங்களும் அந்த வளையல் கடைக்கு வரோண்டி. வைஷ்ணவி தன் தோழிகளின் ஆசையை பார்த்து புன்னகைத்தவள், சரி சரி வாங்கடி போகலாம். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்துட்டு வளையல் வாங்காமல் போக முடியுமா என்ன என்று சொல்லி தன் நண்பர்கள் கூட்டத்தை அழைத்து கொண்டு கடைக்கடையாக சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் கோவிலின் மற்றொரு பிரகார பாதையில் தனது குடும்பத்தினருடன் சாமியை கும்பிட்டு விட்டு மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். கம்பீரமாக நடந்து வந்த வெற்றியின் தோளில் கை போட்டபடியே வந்த அன்பு செல்வன் மெதுவாக அவன் அருகில் நெருங்கி ஹன என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டான். வெற்றி அவனை கூர்மையாக பார்த்து, என்னடா அன்பு என்று கேட்க, அன்பு தன் குரலை குறுக்கி கொண்டு குறும்பாக சொன்னான், இன்னைக்கு கோவிலில் சாமி கும்பிட வந்த இந்த கூட்டத்தில் உன்னை பார்த்துட்டு குறைஞ்சது ஒரு 10 பொண்ணுங்களாவது தனியாக சைட் அடிச்சிருப்பாங்க அண்ணன் என்றதும் வெற்றி தன் அடர்த்தியான மீசையை முறுக்கி கொண்டு அவனை தன் கூர்மையான பார்வையால் முறைத்து பார்த்தவன், டே அன்பு, உனக்கு வேற வேலை வெட்டி எதுவுமே இல்லையாடா என்று கேட்க, அன்பு சத்தமாக சிரித்தவன், வேலையெல்லாம் நிறைய இருக்குதண்ணே, ஆனால் என் கம்பீரமான அண்ணனை இப்படி வம்பு இழுத்து ஓட்டுறது தான் எனக்கு உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான வேலை என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு பின்னால் வந்த தங்கை கவிதாவும் சிரித்தாள். பிறகு அண்ணா என்று கவிதா கூப்பிட, என்னம்மா கவிதா, நாளைக்கு திருவிழாவோட 2வது நாளில் ஊர் பெரியவங்க சார்பாக கலாச்சார போட்டிகள் எல்லாம் ஆரம்பிக்குதாம்னே. அதில் நம்ம ராகவன் மாமா வீட்டு பொண்ணு கீர்த்தி பாட்டு போட்டியில் பேர் கொடுத்துருக்காளாம் என்று சொன்னாள். அன்பு யோசனையுடன், எந்த கீர்த்திடி கவிதா என்று கேட்டான். அட, நம்ம ராகவன் மாமா வீட்டு கடைக்குட்டி பொண்ணு கீர்த்தியை தான் சொல்கிறேன் என்று கவிதாவும் பதில் சொன்னாள். ராகவன் மாமா குடும்பம் என்ற அந்த பெயரை கேட்ட அடுத்த கணமே வெற்றி செல்வன் ஒரு நொடி நிதானித்து திரும்பி பார்த்தான். ராகவன் மாமாவின் குடும்பத்தை அவனுக்கு சின்ன வயதிலிருந்தே நன்றாக தெரியும். சண்முகம் அப்பாவிற்கு இணையாக ஊரில் பெரிய மரியாதைக்குரிய குடும்பம் அவர்களுடையது. ராகவன் மாமாவின் மூத்த மகன் செழியனும் அவனும் ஊர் விஷயங்களில் ஒருவரையொருவர் மதித்து நடக்கக்கூடியவர்கள். ஆனால் ராகவன் மாமாவின் மூத்த மகள் வைஷ்ணவியை மட்டும் அவன் இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை. இன்றுதான் முதல் முறையாக பார்த்திருந்தான். அதுவும் வயல்வரப்பில் அப்படி ஒரு காரசாரமான சண்டையோடும் இங்கிலீஷ் மாஸ் டயலாகுகளோடும். அதை நினைத்து அவனது கம்பீரமான முகத்தில் ஒரு மெல்லிய அதிர்வு வந்து மறைந்தது. அதே நேரம் வளையல் கடையில் தோழிகளுடன் பேசிக்கொண்டிருந்த வைஷ்ணவியின் அருகே மூச்சு வாங்கியபடி ஓடி வந்தாள் தங்கை கீர்த்தி. அக்கா, வைஷு அக்கா என்று கத்தியபடியே. வைஷ்ணவி தன் கையில் வைத்திருந்த வளையல்களை கீழே வைத்துவிட்டு திரும்பியவள், என்னடி கீர்த்தி, மூச்சு வாங்கி ஓடி வர்ற, ஏனாச்சி? கீர்த்தி தன் கையால் நெஞ்சை தடவிக்கொண்டு, அக்கா, அம்மா உன்னை தேடுறாங்கக்கா, உடனே சீக்கிரம் உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று சொன்னாள். ஏண்டி, என்ன விஷயமா, எதுக்கு திடீர்னு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க என்று வைஷ்ணவி புருமத்தை உயர்த்தி வினவினாள். கீர்த்தி தன் தோள்களை செல்லமாக குலுக்கியவள், எனக்கு எதுவும் தெரியலக்கா,
வீட்டில் சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அம்மா உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான். வைஷ்ணவி யோசனையுடன் தன் நண்பர்கள் பக்கம் திரும்பியவள், ஹே நித்யா, ஹரிணி, நீங்க எல்லாருமே கார்த்திக் கூட இங்கேயே கடைங்களை சுத்தி பார்த்துக்கிட்டு இருங்க. அம்மா ஏதோ அவசரமா வர சொல்றாங்க. நான் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு உடனே என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று கூற, நித்யா உடனே, ஹே வைஷு, நாங்களும் உன் கூட வீட்டுக்கே வரோம்டி என்று கிளம்பினாள். ஐயோ வேண்டாண்டி நித்யா, அம்மா ஏதோ முக்கியமான சொந்தக்காரவங்க முன்னாடி பேசணும்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் மட்டும் தனியாக போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், நீங்கள் எல்லாம் ஜாலியாக சுற்றி பாருங்க என்று சொல்லிவிட்டு வைஷ்ணவி வேகமாக காரை வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த வைஷ்ணவிக்கு அங்கே இருந்த சூழலை பார்த்ததும் லேசாக தூக்கி வாரி போட்டது. வரவேற்பறையில் அப்பா ராகவன், அம்மா மீனாட்சி, அண்ணன் செழியன் ஆகியோருடன் ஊர் சொந்தக்காரர்கள் சிலரும் பெரிய மனிதர்கள் சிலரும் கூட்டமாக அமர்ந்து தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர். வைஷ்ணவி உள்ளே நுழைந்ததும், அம்மா கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயமா என்று மெதுவான குரலில் கேட்டாள். மீனாட்சி எழுந்து வந்து அவளது கையை பிடித்து, வாடி வைஷு, இங்கு வந்து உக்காரு என்று தன் அருகில் அமர வைத்தார். அங்கிருந்த பெரியவர் ஒருவர் வைஷ்ணவியை பார்த்து புன்னகையோடு கேட்டார், என்ன வைஷு பாப்பா, இன்னும் 10-15 நாளில் சென்னையில் உன் படிப்பு எல்லாம் முழுசாக முடிஞ்சிடும் போல இருக்கே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க மேடம் என்றதும் வைஷ்ணவி இயல்பாக சிரித்தாள். பெரியவரே, படிப்பு முடிஞ்சதும் சும்மா இருக்க முடியுமா? சென்னையிலேயே நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் என்று தன் லட்சியத்தை சொன்னாள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த மற்றொரு சொந்தக்கார பெண்மணியோ குறுக்கிட்டு, அட என்னப்பா நீங்க, பொண்ணு இவ்வளோ லட்சணமாக படித்து முடிச்சுட்டு நிற்குது, இனிமே வேலைக்கு போய் என்ன சாதிக்க போகுது? பேசாமல் படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல இடத்து பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே என்று கேட்டார். அந்த கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவியின் முகம் அப்படியே சுருங்கி போனது. தன் சுதந்திரமான வாழ்க்கையில் திடீரென கல்யாண பேச்சு வந்ததை அவளால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. தன் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக, எனக்கு இப்போதைக்கு அந்த கல்யாண யோசனையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு நாற்காலியிலிருந்து சட்டென எழுந்து நின்றாள். அவளது அந்த திடீர் கோபத்தை பார்த்த அப்பா ராகவன் உரக்க சிரித்தபடியே, பாத்தீங்களா பெரியவரே, இவகிட்ட இப்போதைக்கு கல்யாண பேச்சை எடுத்தாலே இப்படித்தான் ஏகரிக்கிட்ட நிப்பா. சரி சரி, அவ சின்ன பொண்ணு விடுங்க என்று சூழ்நிலையை சமாளித்து பேசினார். அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். ஆனால் வைஷ்ணவிக்கு அந்த இடத்திலேயே நிற்க பிடிக்கவில்லை. அமைதியாக அங்கிருந்து விலகி வீட்டின் மாடிக்கு சென்று பால்கனியின் கைப்பிடி சுவரை பிடித்தபடி நின்றாள். இரவின் சில்லிட்ட காற்று அவளது முகத்தில் மோதியது. எனக்கு கல்யாணமா என்று தனக்குத்தானே மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டாள். எனக்கு இப்போதைக்கு இந்த வாழ்க்கையும் வேலையும் தான் முக்கியம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டுப்பட்டு வாழற யோசனையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம் என்று வானத்தில் மின்னிய நட்சத்திரங்களை பார்த்தபடி பிடிவாதமாக நினைத்து கொண்டாள். பாவம், அவளுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை, விதி அவளது பிடிவாதத்தை உடைத்து அவளது வாழ்க்கையை முற்றிலும் வேறு ஒரு திசையில் திருப்ப பெரிய திட்டம் போட்டு வைத்திருக்கிறது என்று. அதே நேரத்தில் சண்முகத்தின் வீட்டில் வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு வெற்றி செல்வனும் பிரியாவுக்கும் நடந்து முடிந்த நிச்சயதார்த்த புகைப்படங்களை மொபைலிலும் ஆல்பத்திலும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் குடும்பத்தினர். லட்சுமியின் முகம் முழுக்க பேரானந்தம் ததும்பிக் கொண்டிருந்தது. பாத்தியா வெற்றி, நீயும் பொண்ணு சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோ எவ்வளோ லட்சணமாக வந்திருக்குதுன்னு என் கண்ணே பற்றும் போல இருக்குதுடா என்று ஆல்பத்தை காட்டி பூரிப்போடு சொன்னார். வெற்றி அந்த புகைப்படத்தை ஒரே ஒரு முறை சாதாரணமாக பார்த்துவிட்டு எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது அந்த அமைதியை பார்த்த அவனது தம்பி அன்பு செல்வன் மீண்டும் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். அண்ணே, இங்கே பாரேன், நேற்று நிச்சயதார்த்தம் நடக்கும்போது தான் ஃபோட்டோவுக்கு சிரிக்கலன்னா இப்போ ஃபோட்டோவை பார்க்கும்போதாவது லேசாக சிரித்து தொலைக்கக்கூடாதா அண்ணே? என்னென்ன நீ என்று கலாய்த்தான். அங்கிருந்த சண்முகம், கவிதா, லட்சுமி அனைவரும் அன்புவின் பேச்சை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தனர். வெற்றி தன் கூர்மையான பார்வையால் அவனை முறைத்து, டே அன்பு, இப்போ நீ இங்கிருந்து ஓட போறியா இல்லையா என்று அதட்டினான். ஐயோ ஆள விடுறா சாமி என்று சொல்லிவிட்டு அவனும் சிரித்து கொண்டே ஓடி மறைந்தான். இரவு நேரம் மெல்ல மெல்ல ஆழமாகி கொண்டிருந்தது.
வீரனூர் கோவில் திருவிழாவின் முதல் நாள் கோலாகலமாகவும் மாபெரும் வெற்றியோடும் முடிவடைந்தது. ஊர் மக்கள் அனைவரும் திருவிழா சந்தோஷத்தில் நிம்மதியாக உறங்கச் சென்றனர். ஆனால் அந்த அமைதியான நள்ளிரவு வேளையில் 2 பேருக்கு மட்டும் கண்களில் நிம்மதியான தூக்கமே வரவில்லை. ஒருத்தி இன்று வயல்வரப்பில் வைத்து தன்னை ஊரார் முன்னிலையில் முரட்டுத்தனமாக திட்டி இங்கிலீஷில் மாசாக பேசி தன் ஈகோவை தட்டிவிட்ட அந்த முறுக்கு மீசைக்கார வெற்றியின் கோபமான முகத்தை நினைத்து மாடியில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். இங்கொருவனோ அதே வயல்வெளியில் தன் கண்டிப்பான அதிகாரத்திற்கு அஞ்சாமல் தன் கண்களை நேருக்கு நேராக நோக்கி துணிச்சலாக எதிர்த்து நின்று பேசி தன் கவனத்தை ஈர்த்த அந்த பெண்ணின் முகத்தை நினைத்து தன் வீட்டு மாடிப்படியில் நின்றிருந்தான். இருவருமே ஒருவரை பற்றி தான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தங்களுடைய மனசாட்சியிடம் கூட ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. மறுநாள் திருவிழாவின் 2ஆம் நாள் வீரனூர் கிராமத்தில் நடக்கப் போகும் ஒரு சிறிய கலாச்சார போட்டி சம்பவம் வெற்றிக்கும் வைஷ்ணவிக்கும் இடையிலான அந்த பெரிய தூரத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்கப் போகிறது. திருவிழாவின் 2ஆம் நாள் அதிகாலை பொழுது அந்த கிராமம் முழுவதுமே வழக்கத்தை விடவும் மிக அதிகமான உற்சாகத்தோடும் அளவற்ற ஆரவாரத்தோடும் வெடித்திருந்தது. கோவிலில் இருந்து ஒளிபெருக்கிகள் வழியே காலை சிறப்பு பூஜைகளுக்கான மங்கள வாத்தியங்களும் நாதஸ்வர இசையும் ஊர் முழுவதும் இனிமையாக எதிரொலித்துக் கொண்டிருந்தன. தெருவெங்கும் புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு துள்ளித் திரியும் குழந்தைகள், வீட்டின் வாசல்களில் அழகிய ரங்கோலி கோலமிட்டு பூக்கள் தூவும் பெண்கள் என வீரனூர் கிராமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அந்த திருவிழா களை கட்டி தொடங்கி கொண்டிருந்தது. வைஷோகா, சீக்கிரமா எழுந்திரி என்று வீட்டையே அதிர வைக்கும் அளவுக்கு கத்திக்கொண்டே படுக்கை அறையின் கதவை படார் என திறந்து கொண்டு ஓடி வந்தாள் தங்கை கீர்த்தி. இன்னும் ஆழ்ந்த தூக்க கலக்கத்தில் இருந்த வைஷ்ணவி அந்த திடீர் கூச்சல் சத்தத்தில் திடுக்கிட்டு பயந்து போய் எழுந்து அமர்ந்தாள். ஐயோ, என்னடி கீர்த்தி, எதுக்கு இப்படி கத்துற? வீட்டில் எதுவும் தீப்பிடிச்சிருச்சாடி என்று பயந்த கண்களோடு திக்கி திணறி கேட்டாள். கீர்த்தி தன் கண்களை பெரிதாக விரித்து தன் கைகளை உயர்த்தியவள், அதை விட பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடக்க போகுதுக்கா என்றதும் வைஷ்ணவி தன் கலைந்த கூந்தலை சரி செய்தபடி, என்னடி, முதல்ல காரியத்தை சொல்லு என்றாள். கீர்த்தி தன் மார்பை தட்டி கொண்டு கெத்தாக சொன்னாள், இன்னைக்கு கோவில் மைதானத்தில் நடக்கிற பாட்டி போட்டியில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கலந்துக்க போகிறோம் என்று. அதை கேட்ட வைஷ்ணவிக்கு ஒரே நேரத்தில் சிரிப்பும் கடுப்பும் பொங்கி வந்தது. அட பாவி குட்டி பிசாசே, காலையில் 5 மணிக்கே வந்து என்னை எழுப்பி இவ்வளோ பெரிய சீன் போட்டது இதுக்கு தானாடி என்று பக்கத்தில் இருந்த தலையணையை எடுத்து அவளை அடிப்பதற்காக ஓங்கினாள். அதற்குள் கீர்த்தி தன் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு, ஹலோ மேடம், இது ஒன்றும் சீன் இல்லை, இது என் பாட்டு திறமையை காட்டுற வாழ்வாசாவா பிரச்சனை, நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் என்று டைலாக் பேசினாள். அப்பொழுது அறைக்குள் நுழைய முயன்ற அவளது அம்மா மீனாட்சி சிரித்து கொண்டே சொன்னார், வைஷுமா, அவ தான் காலையிலேருந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாடி, இன்னைக்கு கீர்த்தியோட பாட்டு போட்டி முடிகிற வரைக்கும் நீ அவ கூடவே மைதானத்தில் இரு, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூடவே கூட்டிகிட்டு போ, அவங்களுக்கும் ஊர் போட்டியை பார்த்த மாதிரி இருக்குமில்ல, சரியா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று வைஷ்ணவி சலித்தபடி சம்மதித்தாள். சிறிது நேரத்திலேயே வைஷ்ணவி, கீர்த்தி மற்றும் சென்னை நண்பர்களான ஹரிணி, நித்யா, ராகுல், அரவிந்த், கார்த்திக் ஆகிய அனைவரும் கோவில் பிரதான மைதானத்தை நோக்கி நடந்தார்கள். கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த பிரம்மாண்டமான திடல் முழுவதும் வண்ண வண்ண துணிகளால் பந்தல் போடப்பட்டு உயரமாக மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஏற்கனவே சுற்றியுள்ள பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டமாக கூடியிருந்தார்கள். ராகுல் சுற்றிலும் பார்த்து தன் கூலிங் கிளாஸை கழட்டினான். டேய், இது உண்மையிலேயே கிராமத்து திருவிழாவாடா இல்லை சென்னையில் நடக்கிற ஏதோ மினி எக்ஸ்போவாடா? செம்ம கூட்டமாக இருக்குது என்று ஆச்சரியப்பட்டான். அதை கேட்ட அரவிந்தும் நித்யாவும் சிரித்தார்கள். கீர்த்தி தன் பெயரை பாட்டு போட்டியில் பதிவு செய்வதற்காக மேடையை நோக்கி வேகமாக ஓடினாள். அக்கா, நீங்கள் இந்த மரத்தடியிலேயே இருங்க, நான் போய் என்னோட பேரை பதிவு பண்ணிட்டு இப்போவே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கூட்டத்திற்குள் மறைந்தாள். இவளுக்கு எப்பவுமே அவசரம்தான் என்று வைஷ்ணவி சிரித்து கொண்டே தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் மைதானத்தின் மறுபுறத்தில் இருந்து கையில் சில கோப்புகளையும் போட்டி பட்டியல்களையும் வைத்துக்கொண்டு விறுவிறுவென நடந்து வந்தான் அன்பு செல்வன்.
ஊர் திருவிழா அமைப்பு குழுவில் பொறுப்பாளராக இருந்ததனால் அதிகாலை முதலே போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை முன்னின்று கவனித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது பார்வை தற்செயலாக மரத்தடியில் நின்று கொண்டிருந்த வைஷ்ணவியின் நண்பர்கள் கூட்டத்தின் மீது விழுந்தது. அடுத்த நொடியே நேற்று வயல்வரப்பில் தன் அண்ணன் வெற்றியுடன் அந்த கேங் நடத்திய மாசான சண்டையும் ஆங்கில பேச்சும் அவனது ஞாபகத்திற்கு வந்தது. அன்பு தன் மனதிற்குள் சிரித்து கொண்டவன், அடடே, இவங்க தானே நேற்று நம்ம அண்ணனை செம்ம கடுப்பேத்தின சிட்டி கேங்கு என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே மேடையின் அந்த பக்கத்திலிருந்து தன் பெயரை கொடுத்துவிட்டு திரும்பி ஓடி வந்த கீர்த்தி வேக கட்டுப்பாடின்றி டமார் என அன்பு செல்வன் மீது பலமாக வந்து மோதினாள். ஐயோ என்று இருவருமே ஒரே நேரத்தில் கத்தினார்கள். மோதிய வேகத்தில் அன்புவின் கையில் இருந்த காகிதங்களும் போட்டி படிவங்களும் சிதறி தரையில் விழுந்தன. கீர்த்தி பதறிப்போய், சாரிங்க, நான் தான் கவனிக்காம வேகமா வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு குனிந்து காகிதங்களை எடுக்க முயன்றாள். அதே நேரத்தில் அன்பு செல்வனும் குனிந்து காகிதங்களை எடுக்க முயல டங் என இருவரது மண்டைகளும் பலமாக முட்டிக்கொண்டன. ஆ என்று இருவருமே கைகளை தலையில் கை வைத்து கொண்டு வேதனையில் கத்தினார்கள். அந்த திடீர் கூத்தை பார்த்து கொண்டு சுற்றியிருந்த ஊர் மக்களும் வைஷ்ணவியின் நண்பர்களும் உரக்க சிரித்து விட்டார்கள். அன்பு தன் தலையை தேய்த்தபடி, ஹலோ மேடம், நீங்க ஓகேவா என்று கேட்டான். கீர்த்தி தன் நெற்றியை தடவிக்கொண்டே சுட சுட பதிலடி கொடுத்தாள். நான் ஓகே தான் சார், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து கவனமாக நடக்கணும் என்றதும் அன்பு அதிர்ச்சியாகி சிரித்தான். எனது நானா? என் மேலே வந்து மோதினது நீங்கள், இதில் நான் கவனமாக இருக்கணுமா என்று கேட்க கீர்த்தி தன் புருவத்தை உயர்த்தி, பின் என்ன சார், மோதினது நானாக இருந்தாலும் காயம்பட்டது உங்களுக்கு தானே என்று குறும்பாக சிரித்தாள். அந்த சின்ன செல்ல வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவி சிரிப்பை அடக்க முடியாமல் முன்னால் வந்தவள், கீர்த்தி, பாவண்டி அந்த பையன், ஹாலை விடுடி என்று கூப்பிட்டாள். அப்பொழுதுதான் அன்பு செல்வனின் பார்வை வைஷ்ணவியின் பக்கம் திரும்பியது. அன்பு லேசாக புன்னகைத்து, ஹலோ மேடம் என்றான். வைஷ்ணவியும் மரியாதையாக ஹலோ என்றாள். அன்பு தன் சட்டையை சரி செய்து கொண்டு, நான் அன்பு செல்வன், வெற்றியோட தம்பி என்று தன் அறிமுகத்தை கொடுத்தான். வெற்றியோட தம்பி என்ற அந்த ஒற்றை வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவியின் முகத்தில் இருந்த சிரிப்பு லேசாக குறைந்து கோபம் குடியேறியது. நேற்று வயல்வரப்பில் தன் முறுக்கு மீசையை முறுக்கி கொண்டு கோபமாக கர்ஜித்த வெற்றியின் முகம் அவளது மனக்கண்ணில் சட்டென வந்து சென்றது. அவளது முகமாற்றத்தை கவனித்த அன்பு செல்வன் மனதிற்குள் பயங்கரமாக சிரித்து கொண்டான். அட பாவமே, அண்ணன் ஊரில் என்ன ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கடா நீ, உன் பேரை கேட்டாலே இந்த பொண்ணோட மூஞ்சியை மாறுதே என்று மனதுக்குள் நினைத்தவன் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக சொன்னான். திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க மேடம், போட்டிகளுக்கெல்லாம் எந்த உதவி வேணும்னாலோ என்கிட்ட தாராளமாக கேளுங்க என்றதும் ஹரிணி உடனே தேங்க்ஸ் அன்பு என்றாள். அன்புவும் புன்னகைத்து விட்டு மேடையை நோக்கி நகர்ந்தான். ராகுல் மெதுவாக வைஷ்ணவியின் காதில், ஏய் வைஷு, இந்த பையன் ரொம்ப ஜாலியா நல்லாவே பேசுறான்டா என்றான். உடனே நித்யாவும், ஆமாண்டி, தம்பியை பார்த்தா அண்ணனும் இப்படித்தான் நல்ல குணமா இருப்பாரோ என்று கேட்டாள். வைஷ்ணவி உடனே முகம் சுளித்து, ஐயோ அவரா, அவர் வேற லெவல் முரட்டா ஆல்ரெடி, இங்கு 2 பேருக்கும் சம்மதமே இல்லை என்று உடனே பதிலடி கொடுத்தாள். நண்பர்கள் அனைவரும் உரக்க சிரித்தார்கள். ஹரிணி கிண்டலாக, என்னடி வைஷு, இன்னும் அந்த வயல்வெளி கோபம் உனக்கு போகவே இல்லையா என்று கேட்க வைஷ்ணவி பதில் சொல்லாமல் அமைதியாக திருவிழா மைதானத்தை பார்த்தாள். உண்மையில் அவளுக்குள் இருப்பது வெறும் கோபம் மட்டும்தானா, அல்லது அந்த முரட்டு மனிதனை பற்றிய ஒரு விதமான அறியாத ஆவலும் ஈர்ப்பும் அவளுக்குள் தொடங்க ஆரம்பித்து விட்டதா என்பது அவளுக்கே புரியாத புதிராக இருந்தது. அதே நேரத்தில் கோவில் வளாகத்தில் இருந்த பெரிய தலைமை குழு அலுவலக அறையில் திருவிழாவுக்கான வரவு செலக்கு கணக்கு புத்தகங்களை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் வெற்றிவேல். அப்பொழுது கதவை திறந்து கொண்டு சிரித்த முகத்தோடு உள்ளே வந்த அன்பு, அண்ணே. வெற்றி கணக்கு புத்தகத்திலிருந்து கண்ணை எடுக்காமலேயே, என்னடா அன்பு, போட்டிகளுக்கான வேலையெல்லாம் ரெடியா என்று கேட்டான். அன்புவும் கதவை சாத்திவிட்டு குறும்பான குரலில் சொன்னான், வேலையெல்லாம் பக்காவா நடக்குதண்ணா, ஆனால் வெளியில் உன்னோட சிறப்பு நண்பி வந்திருக்காங்கண்ணா
என்றதும் வெற்றி தன் புருவங்களை சுருக்கி நிமிர்ந்து பார்த்தான். அது யாருடாது? அன்பு உறக்க சிரித்தபடியே, வேற யாரு, நம்ம வயல்வரப்பு இங்கிலீஷ் மேடம் தான். வெளியே வந்து அவங்க பண்ற அலப்பறைய பாரேன். வயல்வரப்பு மேடம் என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வெற்றியின் மனக்கண்ணில் வைஷ்ணவியின் நீல நிற சுடிதாரும் அவளது கூர்மையான கண்களும் துணிச்சலாக பேசும் தட்டின மின்னலாக வந்து சென்றன. அந்த நினைவே அவனுக்குள் ஒரு சிறிய தயக்கத்தையும் அதே நேரத்தில் விவரிக்க முடியாத ஒரு ஈர்ப்பையும் கொடுத்தது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், டே அன்பு, எனக்கு இங்கே நிறைய வேலை கிடக்கு, தேவையில்லாமல் உளராம போய் வேலையை பாருடா என்று அதட்டினான். அன்பு அதை விட்டுவிடாமல் சிரித்து கொண்டே, அட உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வெளியே நின்று உன் பேரை கேட்டதும் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிச்சு தெரியுமா என்று கடுப்பேற்றினான். வெற்றி தன் அடர்த்தியான மீசையை முறுக்கி கொண்டு அவனை கூர்மையாக முறைத்தவன், உன்னை இப்போ இங்கிருந்து போக சொன்னேன், போரியாலியாடா என்று கத்த, சரி சரி நான் கிளம்புறேன் என்று அன்புவும் சிரித்து கொண்டே கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினான். அன்பு சென்ற பிறகு வெற்றி மீண்டும் கணக்கு புத்தகத்தை பார்த்தான். ஆனால் அவனது கூர்மையான சிந்தனை மட்டும் கணக்கில் நிற்காமல் வெளியே மைதானத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த திமிரான பெண்ணையே சுற்றி வரத் தொடங்கியது. அவளது அந்த மிடுக்கான நடையும் தன்னை கண்டு அஞ்சாமல் பதிலடி கொடுத்த அவளது தைரியமும் அவனுக்குள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து அவனை குழப்பியது. வெளியே திருவிழாவின் கலாச்சார போட்டிகள் கோலாகுலமாக தொடங்கின. கீர்த்தி மேடைக்கு பின்னால் தன் பாட்டை பாடுவதற்காக காத்து கொண்டிருக்க வைஷ்ணவி கீழிருந்து அவளுக்கு கைகளை தட்டி உறக்க உற்சாகம் கொடுக்க காத்து கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பும் கூச்சலும் அந்த மைதானத்தில் எதிரொலித்து கொண்டிருக்க அந்த பிரம்மாண்டமான திருவிழா கூட்டத்தின் நடுவே விதி மீண்டும் ஒரு ஆட்டத்தை தொடங்க ஆயத்தமாகி கொண்டிருந்தது. இன்று அல்ல, நாளை அல்ல, ஆனால் மிக விரைவில் மிகவும் எதிர்பாராத ஒரு பரபரப்பான தருணத்தில் வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் மீண்டும் நேருக்கு நேராக தாறுமாறான ஒரு சூழலில் சந்திக்கப் போகிறார்கள். அந்த சந்திப்பு மீண்டும் ஒரு சண்டையில் முடியப் போகிறதா அல்லது இருவரின் இதயங்களையும் மெல்ல உரசப் போகிறதா என்பதை வரப்போகும் நாட்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த கோவில் மைதானம் முழுவதுமே மனிதர்களின் பேராதரவாலும் கூச்சலாலும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. பிற்பகல் வேளையின் வெயில் மறைந்து மாலையின் சுகமான காற்று வீச தொடங்கி இருக்க போட்டிகளின் முக்கிய அம்சமான பாட்டி போட்டு ஆரம்பிக்க இன்னும் சில நிமிடங்களே இடைவெளி இருந்தன. மைதானத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையின் முன்வரிசையில் சிறப்பு நாற்காலிகளில் அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. அவளுக்கு இருபுறமும் தோழிகள் ஹரிணி, நித்யா மற்றும் நண்பர்கள் ராகுல், அரவிந்த், கார்த்திக் என அனைவரும் ஆவலோடு அமர்ந்திருந்தனர். ஆனால் மேடையின் பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த திரைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கீர்த்திக்கு மட்டும் கை கால்கள் நடுங்க பயங்கர பதற்றத்தோடு நின்றிருந்தாள். அக்கா, வைஷோக்கா என்று தூரத்திலிருந்து கையை ஆட்டி சத்தமில்லாமல் கூப்பிட்டாள். முன்வரிசையில் அமர்ந்திருந்த வைஷ்ணவி திரும்பி பார்த்து உரக்க கத்தினாள். என்னடி கீர்த்தி, என்னாச்சி? கீர்த்தி தன் உதடுகளை பிதுக்கி தன் நெஞ்சில் கையை வைத்து கொண்டு, எனக்கு பயமா இருக்குதுக்கா, கை காலெல்லாம் ஒரே நடுங்குது என்று சைகையிலேயே அழுவது போல காட்டினாள். அவளது அந்த பயத்தை பார்த்த வைஷ்ணவிக்கு சிரிப்புதான் வந்தது. லேசாக புன்னகைத்து அவளுக்கு தைரியம் ஊட்டும் விதமாக கைகளை உயர்த்தினாள். அடியை லூசு, தினமும் வீட்லேயும் பாத்ரூம்லையும் சமையல் அறையிலையும் கத்தி கத்தி பாடுவியடி, அதே மாதிரி நினச்சிட்டு இங்கேயும் சத்தமாக பாடு. சுற்றி இருக்கிற ஜனங்களை எல்லாம் நினைக்காத, ஒன்றும் ஆகாதடி என்று சைகையிலேயே கிண்டலாக தைரியம் சொன்னாள். அக்கா சொன்ன அந்த விசித்திரமான தைரியத்தை கேட்டதும் கீர்த்திக்கும் லேசாக தைரியம் வந்துவிட்டது. அதற்குள் மேடையில் மங்கள இசை முழங்க பாட்டு போட்டி அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமானது. ஒவ்வொரு போட்டியாளராக மேடை ஏறி தங்கள் திறமையை காட்ட தொடங்கினார்கள். சிலர் மிகவும் இனிமையாக பாடி ஊர் மக்களின் பாராட்டுகளை பெற்றார்கள். இன்னும் சிலரோ மேடை பயத்தில் பாதிலேயே பாட்டின் வரிகளை மறந்து திக்கி திணறி நிற்க அதை பார்த்து கூட்டத்தில் இருந்த இளைஞர்கள் உரக்க சிரித்து ஆரவாரமும் செய்தனர். சிறிது நேரம் கழித்து மேடை தொகுப்பாளர் மைக்கை பிடித்து உரத்த குரலில் அறிவித்தார். அடுத்த போட்டியாளர் வீரனூர் ராகவன் ஐயாவின் செல்வ புதவி கீர்த்தி ராகவன். அந்த அறிவிப்பை கேட்ட அடுத்த கணமே கீர்த்தி தன் பட்டுப்பாவடை தாவணியை சரி செய்து கொண்டு மெதுவாக மேடையை நோக்கி நடந்து வந்தாள். அவளது கைகளில் லேசான நடுக்கம் இன்னும் மிச்சம் இருந்தது. முன்வரிசையில் அமர்ந்திருந்த வைஷ்ணவி,
பயப்படாம பாடடி செல்லும் என்று தனக்குத்தானே மனதுக்குள் பதற்றத்தோடு முணுமுணுத்து கொண்டாள். மைக்கின் முன் வந்து நின்ற கீர்த்தி ஒரு நொடி தன் கண்களை மூடி இறைவனை வேண்டிக் கொண்டாள். பிறகு தன் மெல்லிய இனிமையான குரலில் பாடத் தொடங்கினாள். அந்த சிறிய பெண்ணின் குரலில் இருந்த அத்தனை சுத்தமான ஸ்ருதியும் கேட்டவுடனே சுண்டி இழுக்கும் இனிமையும் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான ஊர் மக்களை ஒரே நொடியில் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. மைதானத்தில் இருந்த கூச்சல்கள் அடங்கி வீசிய காற்றில் அவளது பாட்டின் ஒளி மட்டுமே தேனாக பாய்ந்தது. மைதானத்தின் ஓரத்தில் இருந்த ஒலிபெருக்கி பெட்டியின் அருகே நின்றிருந்த அன்பு செல்வன் கூட திடீரென தன் தலையை உயர்த்தி ஆச்சரியத்தோடு மேற்தி பார்த்தான். அடடே, காலையில் என் மேலே வந்து மோதி மண்டையை உடைச்ச பொண்ணு அந்த வாழு பொண்ணா இது? இவ்வளோ தேன் மாதிரி இனிமையா பாடுறா என்று அன்பு தன் மனதிற்குள் வியந்து பாராட்டி விட்டு நகர்ந்தான். பாடல் பாடி முடித்த அடுத்த கணமே கோவில் மைதானமே அதிரும் அளவுக்கு ஊர் மக்களின் கைத்தட்டல் சத்தமும் பாராட்டு கூச்சல்களும் முழங்கின. கீர்த்தியின் முகம் பேரானந்தத்திலும் சந்தோஷத்திலும் பிரகாசமாக மலர்ந்தது. மேடையிலிருந்து கீழே இறங்கியவள் ஓடி வந்து நேராக முன்வரிசையில் இருந்த வைஷ்ணவியை கட்டி கொண்டாள். அக்கா, நான் எப்படி பாடினேன் என்று மூச்சு வாங்க ஆசையோடு கேட்க, வைஷ்ணவி அவளது தலையை ஆசோடி வருடி செம்மையா பாடினடி கிட்டுக்குட்டி, உண்மையிலேயே உன்னை பார்த்து எனக்கு பெருமையா இருக்குதுடி என்று முத்தமிட்டாள். அப்பொழுது பின்னால் இருந்து, உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடினீங்க மேடம் என்ற ஒரு கம்பீரமான கலகலப்பான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். அங்கே கையில் இருந்த பட்டியலோடு புன்னகைத்தபடி நின்றிருந்தான் அன்பு செல்வன். கீர்த்தி தன் புருவங்களை உயர்த்தி சிரித்தவள், தேங்க்ஸுங்க என்றாள். அன்பு தன் தாடையை தடவிக்கொண்டு குறும்பாக சொன்னான். ஆனா மேடை ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் பயத்தில் நடுங்கினதை பார்த்தப்போ எனக்கு தான் பயமாக இருந்துச்சு. கீர்த்தி உடனே தன் இடுப்பில் கையை வைத்து கொண்டு செல்லமாக கோபப்பட்டாள். என்னது, நான் பயந்தேனா? அது உங்களுக்கு எப்படி தெரியும் சார் என்று அவள் கேட்டதும் அன்பு சிரித்தவன், பின் என்ன மேடம், பயம் உங்கள் மூஞ்சில் அப்படியே பெரிய எழுத்தில் எழுதி ஒட்டி இருந்துச்சே. அவன் சொன்ன நக்கலான பதிலை கேட்டதும் வைஷ்ணவி, ஹரிணி, நித்யா உட்பட சுற்றி நின்ற நண்பர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். கீர்த்தி தன் உதட்டை சுழித்து, என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எல்லாரையும் கலாய்ப்பீங்களா என்று கேட்டாள். அன்பு தன் சட்டையை சரி செய்து கொண்டு, எல்லாரையும் அப்படி கலாய்க்க மாட்டேன் மேடம், எனக்கு நல்லா பழகினவங்களை மட்டும்தான் இப்படி உரிமையாக கலாய்ப்பேன் என்று ஆழமாக சொன்னான். ஓஹோ, அப்போ நாம் 2 பேரும் நல்லா பழகிட்டோம்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்களா சார் என்று கீர்த்தி தன் புருவத்தை உயர்த்தி நக்கலாக கேட்டாள். அன்பு தன் கைகளை கூப்பி சிரித்தவன், அதை நீங்களே உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க மேடம் என்று சொல்லிவிட்டு புன்னகையோடு நகர்ந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த அந்த சின்னஞ்சிறிய அழகான செல்ல வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு மனதிற்குள் சிரிப்பும் சந்தோஷமும் பொங்கியது. ஆரம்பத்தில் மோதிக்கொண்டாலும் முதல் சந்திப்பிலேயே இவர்கள் இருவரும் எந்தவித போலித்தனமும் இல்லாமல் இப்படி கலகலப்பாக பேசிக்கொள்வது அவளுக்கு வேடிக்கையாகவும் அழகாகவும் இருந்தது. சிறிது நேரம் கழித்து திருவிழாவின் மற்ற போட்டிகள் அடுத்தடுத்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தன. வைஷுவின் நண்பர்கள் அனைவரும் கிராமத்து மக்களின் அந்த இயல்பான திறமைகளை கண்டு ரசித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் கோவில் தலைமை குழு அலுவலக அறையில் இருந்த கணக்கு வழக்குகளையும் அர்ச்சகர்களின் ஏற்பாடுகளையும் அதிகாலை முதலே முன்னின்று கவனித்து முடித்திருந்த வெற்றி செல்வன் லேசாக களைப்போடு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தன் முகத்தின் வேர்வையை துடைத்தபடி மைதானத்தின் காற்றை சுவாசிக்க முற்பட அவனது கூர்மையான பார்வை தற்செயலாக மேடை அருகே நின்று கொண்டிருந்த வைஷ்ணவியின் மீது வந்து விழுந்தது. அந்த கணத்தில் அவனது நடையில் ஒரு சிறிய தயக்கம் ஏற்பட்டது. இன்று அவள் நேற்று வயல்வரப்பில் தன் மீது கோபைக்கணைகளை வீசிய அதே திமிரான பெண்ணாக அவனுக்கு தெரியவில்லை. மஞ்சள் நிற பட்டுப்பாவாடை தாவணியில் தலை நிறைய மல்லிகை பூவோடு தன் தங்கையின் வெற்றியை கொண்டாடி துள்ளி குதிக்கும் ஒரு பாசக்கார அக்காவாக தெரிந்தாள். அவளது முகத்தில் பூத்திருந்த அந்த கலங்கமற்ற சிரிப்பும் மகிழ்ச்சியில் மின்னிய அவளது கண்களும் வெற்றியின் கூர்மையான பார்வையை ஒரே நொடியில் அவள் பக்கம் கட்டி போட்டன. ஒரு வினாடி அவனது பார்வை வேறு எதையும் கவனிக்காமல் அவளது சிரித்த முகத்திலேயே நிலைத்து நிற்க அவனுள் ஒரு விவரிக்க முடியாத புதிய உணர்வு மெல்ல அரும்பியது. ஆனால் அடுத்த நொடியே தன் தவற்றை உணர்ந்து,
என்னடா வெற்றி இது என்று தனக்குத்தானே மனதிற்குள் பயங்கரமாக கோவப்பட்டு கொண்டான். இன்னும் 4 நாளில் தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அதற்கான நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அந்நிய பெண்ணை பற்றியும், அதுவும் தன் அதிகாரத்தை எதிர்த்த அந்த திமிரான பெண்ணை பற்றியும் யோசிப்பதே தவறு என்று தன் மனதை கடிந்து கொண்டான். தன் கவனத்தை உடனடியாக திருப்பி மீண்டும் அலுவலக அறைக்குள்ளேயே செல்ல முற்பட்டவன் திடீரென அப்படியே உறைந்து போய் நின்றான். ஏனென்றால் கோவிலின் பிரதான நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்த பெரிய குடும்பத்தை பார்த்த அடுத்த கணமே அவனது முகம் முற்றிலும் மாறியது. வாங்க மாமா, வாங்க அத்தை என்று ஓடி சென்று அவர்களை மரியாதையோடு வரவேற்றான் அன்பு செல்வன். அந்த குடும்பத்தோடு அடர்பச்சை நிற பட்டு சேலையில் கைகளில் தங்க வளையல்கள் மின்ன, தலையில் பூச்சூடி அத்தனை அடக்க ஒடுக்கமாக நடந்து வந்தால் ஒரு இளம்பெண். அவளை பார்த்ததும் கோவிலின் மரத்தடியில் அமர்ந்திருந்த ஊர்பெண்கள் சிலர் தங்களுக்குள் மெதுவான குரலில் கிசுகிசுக்க தொடங்கினார்கள். அட, அங்க பாரண்டி, அதுதான் நம்ம சண்முகையா வீட்டுக்கு பெரிய பையன் வெற்றிக்கு நிச்சயமான பொண்ணு பிரியாடி. எவ்வளோ லட்சணமா நடந்து வரா பாரு. அந்த பெண்கள் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை கூட்டத்தில் நின்றிருந்த வைஷ்ணவியின் காதிலும் மிக தெளிவாக விழுந்தது. வெற்றிக்கு நிச்சயமான பொண்ணு அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி தன் சுய உணர்வை இழந்தவள் போல தன்னையும் அறியாமல் சட்டென திரும்பி அந்த பெண் வந்த திசையை பார்த்தாள். அங்கே குடும்பத்தோடு சிரித்து பேசி பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் பிரியா. ஹரிணி சந்தேகமாக, ஹே வைஷு, அங்கே யாரடி வரா? ஊரே அவங்கள பார்த்து பேசுது என்றாள். அருகில் நின்றிருந்த ஊர் பெண்மணி ஒருவர் புன்னகையோடு பதில் சொன்னார். அது வேற யாரும் இல்லை பாப்பா, நம்ம ஊர் ரைஸ் மில் அதிபர் வெற்றி செல்வனுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்ச பொண்ணு தான். இன்னும் 4 நாளில் கல்யாணம் நடக்க போகுது 2 பேருக்கும் என்றார் புன்னகை முகமாக. அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவி வெளியே தன் முகத்தில் எந்தவித உணர்ச்சி மாற்றத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவளது மனதிற்குள் இதுவரை இல்லாத ஒரு விவரிக்க முடியாத பெரிய சலனம் பொங்கி எழுந்தது. அந்த முரட்டு மனிதனுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதா? இன்னும் சில நாட்களில் கல்யாணமா என்ற எண்ணம் அவளது இதயத்தில் ஏதோ ஒரு சிறிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. அவனுக்கு கல்யாணமானா எனக்கு என்ன? அதை பற்றி யோசிக்க நான் யாரு என்று அவளது ஈகோ அவளிடம் கேள்வி கேட்டாலும் அவளது மனம் மட்டும் அந்த சலனத்திலிருந்து உடனடியாக மீள முடியாமல் தவித்தது. தொலைவில் நின்றிருந்த வெற்றிவேல் தன் வருங்கால மனைவி பிரியா மற்றும் அவளது பெற்றோருடன் மரியாதையாக பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனது கூர்மையான கண்கள் மட்டும் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தன் பார்வை யாரை தேடி நிலைத்து நின்றது என்பதை மனதிற்குள் மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தன. ஒரே கோவில் மைதானத்தில் சில அடி தூர இடைவெளியில் நின்றிருந்த வெற்றியும் வைஷ்ணவியும் தங்களுக்குள் மலர்ந்த அந்த விவரிக்க முடியாத உணர்ச்சிகளின் தீவிரத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அமைதியாக அந்த திருவிழா கூட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தனர்.